இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. Taste daily. Taste the daily. ஆக்சுவலாக சுந்தர்சி வந்து இப்படி ஒரு முடிவை எடுத்துருக்க கூடாதுங்கிறது என்னுடைய தனிப்பட்ட அபிப்பிராயம். ஏன்னா ரஜினிக்கும் கமலுக்குமே தெரியாத ஒரு வேலையை அவர் செய்கிறார். வெளியில் வந்து இன்ஸ்டாகிராமில் ஒரு பதிவை போட்டு அந்த பதிவை 2 பேரும் பார்த்துட்டு ஷாக் ஆகிற அளவுக்கு சூழ்நிலையை கிரியேட் பண்ணுறாருன்னா அப்போ அவர் மனதிற்குள் ஏதோ ஒரு தீராத காயம் இருக்குங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. இன்னொன்று பல பேர் இப்போ என்ன கம்ப்ளைண்ட் வைக்கிறாங்கன்னா, ரஜினிகிட்ட வந்து ஒரு கதையை சொல்லி அவரை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுங்கிறது பெரிய கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கி அவருக்கு வந்து ஒரு பெரிய நிலையான இடத்த பிடிச்சிட்டாரு. இன்றைக்கி ஒரு பேன் இண்டியாவில் மிக முக்கியமான ஹீரோவாக அவர் இருக்கார். ஒரு படம் சரிக்கிருச்சுன்னா கூட மறுபடியும் அதுலேருந்து அவர் வர்றதுங்கிறது ஒரு பெரிய மன உளைச்சலாக இருக்குது. அப்போ திரும்ப திரும்ப அந்த கதையை அனலைஸ் பண்ணி சரியா தவறா தொடர்ந்து அவர் கேள்விகள் கேட்க கேட்க புது டைரக்டர்களுக்கு புதிதான ஒரு இடத்தை பிடித்தவர்களுக்கு எரிச்சலாகுது. இத்தனை வருஷம் அனுபவத்தில் அவங்க எவ்வளவு துரோகங்களை பார்த்துருப்பாங்க, எவ்வளவு ஏமாற்றங்களை பார்த்துருப்பாங்க, எவ்வளவு நம்பிக்கையின்மை பார்த்துருப்பாங்க. இப்போ இவர் வர்றாரு, இந்த படம் முடிகிற வரைக்கும் ஸ்மூத்தாக போயிருமா, இவ்வளவு அவங்களும் யோசிப்பாங்கல்ல. அப்போ எப்படி திருதுப்புன்னு அறிவிச்சாங்கன்னு இந்த நிமிஷம் வரைக்கும் நமக்கு புரியல. இன்னொன்று பட் அவருக்கு வந்து அப்படி ஒரு எண்ணம் இருக்கிறதுனால தானே அதை எடுத்துட்டு நம்ம அப்புறம் பேசிக்கலாம், எதுவாக இருந்தாலும் நான் சென்னை வந்து பேசிக்கலான்னு தானே சொல்லியிருக்காரு. ஓகே, அப்போ இங்கே வந்த பிறகு இதுக்கு இடையில ரஜினி என்ன பண்ணிட்டாரு, இது வந்து வேற. அப்போ லோகேஷ் கனகராஜ் மாதிரி கேட்டகரி ஆட்கள் அவருக்கு தேவையில்லை. ஓகே, இது ஒரு நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஒரு ஹியூமர் படமாக வேணும். அதனால தான் சந்தானத்திட்டலாம் பேசியிருக்காங்க. முழுக்க முழுக்க ஒரு ஹியூமர் படம் வேணும்னு தான் அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே சார், ரொம்ப ஆவலுன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம். சுந்தர்சி ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு ஃப்ரெஷ்ஷான காம்போ அப்படின்னு சொன்ன ஒரு 2-3 நாட்கள்லேயே இல்லைன்னு ஆகிப்போச்சு. என்ன தான் நடந்தது? ஆக்சுவலாக சுந்தர்சி வந்து இப்படி ஒரு முடிவை எடுத்துருக்க கூடாதுங்கிறது என்னுடைய தனிப்பட்ட அபிப்பிராயம். ஏன்னா இப்போ ஒரு படத்துலேருந்து ஒரு டைரக்டர் வெளியேறுவதும் அந்த படத்துக்குள்ளே இருக்கிறதும் அது அவரை ஒரு தனிப்பட்ட உரிமை. அவர் வெளியேறினது பிரச்சனை கிடையாது. ஆனால் எந்த விதத்தில் வெளியேறினாருங்கிறது தான் பெரிய பிரச்சனையாக இருக்குது. இப்போ ரஜினி கமலுங்கிற இருவரும் இமயங்கள் தமிழ் சினிமாவினுடைய இந்த இத்தனை வருட சினிமாவில் மிக முக்கியமான இடத்துல இருக்காங்க. இப்போ அவங்க 2 பேரையும் அவர் வந்து நீண்ட கால நட்போடு தான் பார்த்துட்ருக்காரு. திடீர்னு அவங்களுக்குள்ள ஒரு முரண் வருது, அதுவும் படம் தொடர்பாக ஒன்று வருது. அப்படிங்கும் பொழுது அவங்கள்ட்ட சொல்லிவிட்டு, சார் இது மாதிரி எனக்கு இதெல்லாம் செட் ஆகலை, நம்ம ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக வெளியேறலாம் சார் அப்படின்னு கை கொடுத்துட்டு வர்றது தான் இத்தனை வருடம் இந்த சினிமாவில் இருந்தவருக்கு அழகு. ஆனால் அவர் செஞ்சாரான்னா இல்லை. ரஜினிக்கும் கமலுக்குமே தெரியாத ஒரு வேலையை அவர் செய்கிறார். வெளியில் வந்து இன்ஸ்டாகிராமில் ஒரு பதிவை போட்டு அந்த பதிவை 2 பேரும் பார்த்துட்டு ஷாக் ஆகிற அளவுக்கு சூழ்நிலையை கிரியேட் பண்ணுறாருன்னா அப்போ அவர் மனதிற்குள் ஏதோ ஒரு தீராத காயம் இருக்குங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. கட்டாயமாக ஏதோ ஒரு காயம் இருக்குது. ஆனால் அந்த காயத்தை அவங்கள்ட்டையே பேசி சரி பண்ணுறது தானே ஒரு மூத்த இயக்குனருக்கு அழகு. இன்றைக்கி சுந்தர்சி வந்து நம்மெல்லாம் பெருமைப்படுறோம். கிட்டத்தட்ட இத்தனை வருடமாக அவரோடு சினிமாவுக்கு வந்தவங்க எல்லாருமே இண்டஸ்ட்ரியில் இல்லை, போயிட்டாங்க. ஆனால் சுந்தர்சி அதே கம்பீரத்தோடு இருக்கார். இன்றைக்கும் அவர் படங்கள்னால் இந்த 18+ இருக்கிற 10 பசங்களும் போய் நிற்கிறாங்க. அவரை பூமர்னு யாருமே சொல்கிறது இல்லை. ஸோ அப்படி ஒரு இடத்துல இத்தனை வருஷமாக ஒருத்தர் இருக்கார். ஸோ அப்படிப்பட்ட ஒரு இயக்குனர் இப்படி வந்து இதை ஹேண்டில் பண்ண தெரியாமல் ஹேண்டில் பண்ணிட்டாரோங்கிறது தான் நம்முடைய சந்தேகமாக இருக்குது. ஓகே சார், முதல்ல சுந்தர்சி எவ்வளோ பெரிய இயக்குனர்கள் இருக்காங்க. அப்படிங்கும்போது சுந்தர்சி மாதிரியான ஒரு கமர்ஷியல் இயக்குனர், அதுவும் இத்தனை வருஷமாக இருக்கக்கூடிய ஒரு இயக்குனர்கிட்ட முதல்ல ஏன் இவங்க போனாங்க? அங்கே தான் இப்போ என்னென்னா ரஜினிக்கு வந்து ஒரு வெறுமை இருக்குது. என்னென்னா தொடர்ந்து அடிதடி வெட்டு குத்து படங்களாகவே நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏன் இந்த மாதிரி படங்களை நம்ம பண்ணணும், நடுவில் ரிலாக்ஸாக ஒரு படம் பண்ணலாமே அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. ஆனால் இங்கே வர்ற யங் ஜென்ரேஷன் இருக்குல்ல, இப்போ இந்த இன்றைக்கி யாரெல்லாம் சூப்பர் டைரக்டர்களாக கருதப்படுகிறார்களோ, லோகேஷ் கனகராஜ், நெல்சன், கார்த்திக் சுப்புராஜ், இன்னும் பல பேர், சிபி சக்கரவர்த்தி, இந்த மாதிரி இவங்க வர்றவங்க எல்லாருமே கத்தியோடு தான் வராங்க. கதையோடு வாங்கன்னா கத்தியோடு வராங்க. ஸோ இதில் இல்லாமல் ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு படம் அப்படியே கலகலன்னு உட்காந்து இப்போ இத்தனை வருஷம் கழித்து வந்தும் மதகஜராஜாங்கிற ஒரு படம் வெற்றி படமாக மாறுதில்லை. அப்போ இங்கே மக்களுக்கு ஒரு தேவை இருக்குது. நாம் இந்த மாதிரி படங்களை ரசிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கோம். ஆனால் நீங்கள் ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்கிற கேள்வி இங்கே தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்குது. அதுவும் ரஜினி, இவ்வளோ பெரிய ரஜினி அந்த மாதிரி ஒரு படங்களில் பண்ணும்பொழுது அது எவ்வளோ கேலப்பிங்காக இருக்கும்லாம் அவர் யோசிப்பார்ல. இன்னொன்று வந்து இப்போ அவர் பல ஊர்களுக்கு போகிறாரு,
உலகம் முழுக்க இருக்கிறவர்கள் ரஜினியோட தொடர்பில் இருக்காங்க. இப்போ அவங்கெல்லாம் வந்து சொல்லுவாங்கல்ல, சார் என்ன சார் இப்படி ஒரு படம் பண்ணிட்டீங்க, நாங்கள்லாம் ஃபேமிலியோடு போகிறோம், வாசல்லே நிறுத்திட்டாங்க சார், ஏ சர்டிஃபிகேட் வாங்கிட்டீங்க, பிள்ளைகளோட உள்ளே போக முடியல, பிள்ளைகளை விட்டுட்டு நாங்கள் மட்டும் போக முடியல, ஸோ இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் உங்கள் படத்துக்கு வரலாமா சார்னு கேட்பாங்கல்ல. அப்போ அவருக்கு என்னென்னா நடுவில் ஒரே ஒரு படம் அந்த மாதிரி பண்ணேன் என்ன, அதுக்கப்புறம் வேணா அடிதடி படம் மறுபடியும் நெல்சனோட தான் சேர போகிறாங்க ரஜினியும் கமலும். சரி அதில் வேணா ஒரு அடிதடி படமாக அது மாறிட்டோம், நடுவில் ஜாலியாக கமர்ஷியலாக ஒரு படம் பண்ணிட்டா என்னான்னு அவருக்கு தோணுது. ஸோ அப்போ டக்குன்னு ஒரு கண்ணுக்கு பளிச்சுன்னு வர்றது சுந்தர் சி தான் வர முடியும், வேறு யார் இருக்கா இன்றைக்கி? இன்றைக்கி அந்த கேட்டகரியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை, ஃபுல் ஹியூமராக படம் பண்ணுறவங்க யாருமே இல்லை. ஸோ அப்போ சுந்தர் சி தான் நமக்கு சரியாக இருப்பார். இன்னொன்று 2 பெரிய ஹீரோக்களை பார்த்தவர், ஒரு புறம் கமலுக்கு அன்பே சிவன் படம் பண்ணியிருக்காரு, இதே ரஜினிக்கு அருணாச்சலம்னு பண்ணியிருக்காரு, இவங்க 2 பேரோடையும் பழகினவர். அப்போ ரொம்ப ஈஸியாக என்னதான் கமல் வந்து படத்தில் நடிக்கலைனாலும் ஒரு தயாரிப்பாளராக அவரை அணுகும் பொழுது அவருக்கு ஈஸியாக இருக்கும். இப்படிலாம் நினச்சி தான் சுந்தர்சியை உள்ளே கொண்டு வராங்க. ஓகே, வந்த இடத்துல ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் அவர் கட்டாயமாக வந்து கதையின் பொருட்டு தான் அது இருந்திருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆக்சுவலாக கமல் வந்து ஒரு லைனை சொல்லி நீங்கள் இதை டெவலப் பண்ணிட்டு வாங்கன்னு சொன்னதாகவும், இவர் டெவலப் பண்ணிட்டு வர்ற அந்த காட்சிகளை கமலும் ரஜினியுமே சேர்ந்து ரசிக்காமல் இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலான்னு மாறி மாறி சொன்னதாகவும் ஒரு தகவலை சொல்கிறாங்க. சம்பவம் நடந்த அன்னைக்கு காலையில் முழு கதையும் ரஜினிகிட்ட சொல்கிறாரு அவர். அப்போ முழு கதையும் கேட்குற ரஜினி ஒரே வரியில் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது அத்தனை வாரம் உட்காந்து ஒரு கதையை அவங்க உருவாக்குறாங்க. என்னடா இப்படி சொல்லிட்டாரேங்கிற ஒரு வருத்தம், அதற்கிடையில் அவர் எத்தனை முறை கரெக்ஷன் சொன்னார்னு தெரியாது. இன்னொன்று பல பேர் இப்போ என்ன கம்ப்ளைண்ட் வைக்கிறாங்கன்னா, ரஜினிகிட்ட வந்து ஒரு கதையை சொல்லி அவரை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுங்கிறது பெரிய கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கி அவருக்கு வந்து ஒரு பெரிய நிலையான இடத்த பிடிச்சிட்டாரு. இன்றைக்கி ஒரு பேன் இண்டியாவில் மிக முக்கியமான ஹீரோவாக அவர் இருக்கார். ஒரு படம் சறுக்கிருச்சுன்னா கூட மறுபடியும் அதுலேருந்து அவர் வர்றதுங்கிறது ஒரு பெரிய மன உளைச்சலாக இருக்குது. அப்போ திரும்ப திரும்ப அந்த கதையை அனலைஸ் பண்ணி சரியா தவறா, செய்யலாமா வேணாமா, அப்படி இருக்கலாமா அப்படி இருக்கலாமான்னு தொடர்ந்து அவர் கேள்விகள் கேட்க இந்த புது டைரக்டர்களுக்கு புதுசுன்னா இப்போ ஒரு புதிதான ஒரு இடத்தை பிடித்தவர்களுக்கு எரிச்சலாகுது. என்னடா அவர், ஆனால் அவரை விட்டுட்டும் படம் பண்ண முடியல, அதுதான் கெத்துன்னு நினைக்கிறாங்க. ரஜினிக்கு படம் பண்ணுறதுக்கு தானே கெத்து, அது ஒரு அடையாளம். எல்லாருக்குமே ஒரு லட்சியம் இருக்கும். கட்டாயமாக சினிமாவுக்குள்ளே வரும்போது நம்ம ரஜினியை வச்சு ஒரு படம் பண்ணிடணும், கமலை வச்சு ஒரு படம் பண்ணணுங்கிற எண்ணத்தோடு தான் வருவாங்க. ஸோ அப்போ வேறு வழி இல்லாமல் அவரை சகிச்சுக்கிட்டோம் அந்த அவர் சொல்கிற கரெக்ஷனை கேட்க வேண்டியதாக இருக்குது. பட் சுந்தர்சி மாதிரி கொஞ்சம் மூத்த இயக்குனர்களுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த படத்தை பண்ணணுமா? நமக்கு தான் வெளியில் பெரிய மார்க்கெட் இருக்குது. அரண்மனை 5 பண்ணுறோம், விஷாலை வச்சு ஒரு படம் பண்ணுறோம், மூக்குத்தியம்மன் 2 200 கோடியில் ஒரு படம் ஒன்று பண்ணுறோம். நாம் எந்த விதத்தில் இழைச்சி போயிட்டோம், எந்த விதத்தில் நம்ம சகிச்சுட்டு போகணும் அப்படின்னு தோணும்ல. அப்போ டக்குன்னு ஒரு முடிவு எடுக்கிறாரு, வெளியில் வர்றாரு. ஸோ இதுதான் அதுக்குள்ளே நடந்ததாக சொல்கிறாங்க. எந்த மாதிரியான கதை, அதாவது வந்துட்டு எந்த மாதிரியான கதையை அந்த முழுசாக அவர் ரெடி பண்ணிட்டு போனார்? அது ஒரு ஹாரர் படம் அப்படின்ற மாதிரிலாம் நியூஸுக்கு. ஆமாம், இப்போ அதுதானே மினிமம் கேரண்டியாக இருக்குது. ஓகே, இன்னொன்று வந்து இப்போ இந்த ஹாரர் படங்களுக்கு வேர்ல்டு லெவல் ஒரு வரவேற்பு இருக்குது. அப்போ இந்த பேன் இண்டியாவில் எல்லா மாநிலத்திலையும் இந்த கதையை கொண்டு போய் சேர்க்கறது ரொம்ப எளிதாக போயிடும் அவங்களுக்கு. ஸோ அதனால் வந்து பண்ணுறாங்க. அதில் கமலுக்கே விருப்பம் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஓகே, ஆக்சுவலாக கமல் கொடுத்த கதை இன்னும் ஒரு பக்கம் சொல்கிறாங்க, அவரே சொந்தமாக ஒரு கதையை ரெடி பண்ணி சொன்னதும் இந்த மாதிரி கதை தான் சொல்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி கதையை பண்ணுறதுக்கு கமலுக்கு ஒரு அவர் ஐடியாலஜி படி வேற இல்லை, பேய் பூதான் ஆவி அப்படின்லாம் அவர் வரமாட்டார். அப்படியே போய் ஜப்பானில் கல்யாணம் பண்ணார்னு கேட்கக்கூடாது, அது வேற காலம். ஓகே, புரியுதா? இப்போ வந்து அவர் இருக்கிற ஒரு ஸ்டேட்டஸுக்கு அது மாதிரி பண்ண முடியாது, அரசியல்வாதியாகவும் மாறிட்டார். அப்படி இருந்தும் அவரை கன்வின்ஸ் பண்ணி, இல்லை சார் இது பேன் இண்டியா படமாக மாறும், நம்ம இது மாதிரி ஒரு ஜானரில் ஒரு படம் பண்ணலாம்லாம் சொல்லியிருக்காங்க. எல்லாத்துக்கும் பொறுத்துக்கிட்டு தான் இப்போ கமல் ரஜினி சைட்லேயும் அவங்க பல மடங்கு இறங்கி வந்திருக்காங்க, சுந்தர்சியும் இறங்கி வரணும்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க. அப்போ எங்கேயோ ஒரு இடத்துல இடிச்சுக்கிச்சு, அவ்வளோதான். ஓகே சார், இப்போது ஒரு கதை டிஸ்கஷன் ஒரு ஒன்லைன்னு சொல்லி எல்லாம் டெவலப் பண்ணி ஓகே பிடிச்சி போச்சு ஷூட்டிங் போயிடலாம் அப்படின்னு பட்ஜெட்லாம் லாக் பண்ணதுக்கப்புறம் தானே அனௌன்ஸ்மெண்ட்னே விடுவாங்க. இதுதானே நம்ம பார்த்துருக்கோம். இப்போ இது எதுவுமே பண்ணாமல் அனௌன்ஸ்மெண்ட் விட்டுருக்காங்க, போய் பார்த்த உடனே அனௌன்ஸ்மெண்ட் போட்டாங்களா? அதுதாங்க நமக்கு இவங்க அனுபவத்தின் மேலே ஒரு சந்தேகம் வருது. ஓகே, இத்தனை வருஷம் அனுபவத்தில் அவங்க எவ்வளவு துரோகங்களை பார்த்துருப்பாங்க, எவ்வளவு ஏமாற்றங்களை பார்த்துருப்பாங்க, எவ்வளவு நம்பிக்கையின்மை பார்த்துருப்பாங்க. அப்போ வந்து இப்போ இவர் வர்றாரு, இவரோட நம்ம எத்தனை வருஷம் ட்ராவல் பண்ண முடியும், அல்லது இந்த படம் முடிகிற வரைக்கும் ஸ்மூத்தாக போயிடுமா, இவ்வளவு அவங்களும் யோசிப்பாங்கல்ல. அப்போ எப்படி திடுதுப்புன்னு அறிவிச்சாங்கன்னு இந்த நிமிஷம் வரைக்கும் நமக்கு புரியல. இன்னொன்று, இப்போ இந்த படத்துக்கு வெளியில் ஃபைனான்ஸ் வாங்கணும், உடனே அனௌன்ஸ் பண்ணால் தான் ஃபைனான்ஸ் கிடைக்குங்கிற இடத்துலையும் அவங்க இல்லை. ஏன்னா முழு ஃபைனான்ஸுமே ரெட் ஜெயின் தான் கொடுக்குறாங்க, அது கமலுக்கு வட்டி இல்லாமல் கொடுக்குறாங்க. புரியுது அவங்களுக்கு? அப்போ அந்த தேவையும் அவங்களுக்கு இல்லை.
இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஏன் இந்த முடிவை அவங்க எடுத்தாங்க, அவ்வளவு நம்பிக்கையாக அவர் மேலேங்கிறது தான் புரியல. ஓகே. இப்போ சார் இதே சமயத்தில் இன்னொரு பக்கம் ரஜினி அவர்கள் மேலே இப்போ சமீப காலமாக வைக்க போகிற கருத்து என்னென்னா, எல்லா டேரக்டர்ஸ்ட்டுமே அதர் ஸ்டேட்டில் இருக்க ஒரு பெரிய ஹீரோவை எப்படியாவது கேமியோவோ இல்லை ஒரு ஸ்டாராவோ பண்ண வச்சுருங்க, மியூசிக் அனிருத்து தான் இருந்தாகணும் இப்படின்ற மாதிரியான பல கட்டாயங்களை போட்டுடுறாரு, கண்டிஷன்ஸ் வைக்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதெல்லாம் உண்மையாக நடந்துட்டு தான் இருக்கா? கட்டாயம் இருக்குங்க. ஏன்னா இப்போ நான் தான் சொன்னேன்ல, அவருடைய ஸ்டேட்டஸ் விட்டு அவர் இறங்கி வரவே முடியாது. ஒரு சின்ன சருக்களை கூட அங்கே ஊதி பெருசாக்கிடுவாங்க. ரஜினி படம் ஒன்றுமே இல்லை பற்றியா, அவர் அப்போவே ரிட்டையர் ஆக சொன்னோம், கேட்டாரா அவர், ஏன் போகிறீங்க அவர்கிட்ட அப்படின்லாம் பயங்கரமாக கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ அந்த இடத்தை நிலைநிறுத்துவதற்காக என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் ஒரு ஹீரோ செய்வார். அது ரஜினி மட்டும் இல்லை, எந்த ஹீரோவாக இருந்தாலும் அந்த இடத்தை நிலைநிறுத்தி கொள்வதற்கு என்னெல்லாம் அதில் ஆட் பண்ண முடியுமோ பண்ணுவாங்க. இன்றைக்கி ரஜினி பேன் இண்டியா ஸ்டாராக இருக்கார். அப்போ வேறு வேறு மாநிலத்திலேருந்து ஒவ்வொருத்தராக கொண்டு வாங்க. ஏற்கனவே அவங்க வந்து ஜெயிலரில் அதை பார்த்துட்டாங்க, ஒரு பெரிய ஹிட்டாக்கி பார்த்துட்டாங்க. அப்போ அதில் அந்த ஃபார்முலா நல்லா தானே இருக்குது, கொண்டாங்கங்கும்போது நீங்கள் ஆட் ஆன் பண்ணுறதுல என்ன இருக்குது, அதையும் குறையாக நம்ம பார்க்கணும். அதனால் அதை நம்ம தவறு சொல்ல முடியாது. சரி, இப்போ இவ்வளோ ஒரு பெரிய அனௌன்ஸ்மெண்ட், அதுவும் நம்மளுடைய ஒரு மூத்த நடிகர்கள் இவங்க விஷயத்தில் இப்படி ஒன்று நடக்குது அப்படிங்கும்போது, அதுவும் ரஜினியை வந்து அந்த சென்டிமெண்ட் அந்த விஷயத்துலாம் பார்ப்பாரு. அப்படிங்கும்போது இதற்கப்புறம் இந்த காம்போ வருமா? அதாவது கமல் ப்ரொடியூசர், ரஜினி ஹீரோ, டேரக்டர் மட்டும் தான் தேடுவாங்களா இல்லை அந்த காம்போவே கலைஞ்சிருமா? இல்லை, டைரக்டர் மட்டும்தான் தேடுவாங்க. என்னப்பா அவங்க அந்த படத்தை உறுதியாக பண்ணுறாங்க. ஆமாம்மா, இப்போ இது வந்து கமலுக்காக ரஜினி பண்ணுறதெல்லாம் சொல்கிறாரு. அப்போ வந்து உறுதியாக பண்ணுறாங்க. டைரக்டர் மட்டும் கட்டாயமாக மாறுவார். மறுபடியும் சுந்தர்சி வருவதற்கு வாய்ப்பு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு பக்கம் கமல் வந்து சமாதான முயற்சி எடுத்ததாகலாம் சொல்கிறாங்க. மறுபடியும் போய் பேசி பார்த்தாங்க. இல்லை, அவர் என்ன சொல்லிட்டாரு, குஷ்புட்ட சொல்லி முதல்ல அந்த ட்விட்டை எடுத்துருமான்ட்டார். இன்ஸ்டாவில் குஷ்பு போட்டதை சுந்தர்சி அறிவித்தார் இல்லையா, அதை வந்து குஷ்பு இன்ஸ்டாவில் தான் வந்துச்சு. கமல் டெல்லியில் அதை வந்து பார்த்துட்டு உடனடியாக ஃபோன் பண்ணி நீ அதை எடுத்துருமான்னு சொல்லிட்டாரு. அவங்க எடுத்துட்டாங்க. அதுக்குள்ளே அதை டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு தான் இவ்வளோ பெரிய பிரச்சனையாக மாற்றிட்டாங்க. அது ஓகே, டவுன்லோட் பண்ணி ஷேர் பண்ணி பெரிய இதாக மாறிடுச்சு, பெரிய நியூஸாக வந்துடுச்சு. பட் அவருக்கு வந்து அப்படி ஒரு எண்ணம் இருக்கிறதுனால தானே அதை எடுத்துட்டு நம்ம அப்புறம் பேசிக்கலாம், எதுவாக இருந்தாலும் நான் சென்னை வந்து பேசிக்கலான்னு தானே சொல்லியிருக்காரு. அப்போ இங்கே வந்த பிறகு இதுக்கு இடையில் ரஜினி என்ன பண்ணிட்டார், போனவர் போட்டோம் அவரை கூப்பிடாதீங்கன்ட்டார். இன்னொன்று வந்து இன்னைக்கு சுந்தர்சி இல்லைன்னா நமக்கு லைஃபே இல்லைங்கிற இடத்துல அவங்க ரெண்டு பேருமே கிடையாது. சுந்தர்சி மற்றும் ஒரு இயக்குனர், அவ்வளோதான். சுந்தர்சி இடத்தை நிரப்புவதற்கு இங்கே வேற யாருமே இல்லாமலா இருக்காங்க, அல்லது அதர் லாங்குவேஜ்லேருந்து ஒருத்தரை கூப்பிட்டு வந்துட போகிறாங்க. என்ன இப்போ கெட்டு போச்சு, தெலுங்கில் இருப்பாங்க, மலையாளத்தில் இருப்பாங்க, யாராவது ஒரு டைரக்டர் கொண்டு வந்து நல்லா ஹியூமராக எங்களுக்கு ஒரு படம் வேணுங்க பண்ணி கொடுங்கன்னா பண்ண போகிறாங்க. இப்போ சங்கீத சீனிவாசராவெல்லாம் பண்ணார், எவ்வளோ பண்ணார் கமலை வச்சு. ஸோ அதனால் வந்து நம்ம ஊர் டைரக்டர் தான் வேணுங்கிறதெல்லாம் கிடையாது. அதர் லாங்குவேஜ்லேருந்து ஒருத்தரை கொண்டு வந்து வச்சு பண்ணிட்டு போகிறாங்க. என்ன இப்போ கெட்டு போச்சு சார்? இப்போ ரீகன்சிடர் பண்ணுற அந்த இடத்துல எந்தெந்த டேரக்டர்ஸ் இருக்காங்க? மறுபடியும் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் அப்படின்ற மாதிரி அது தனி படங்க. அது வந்து ரஜினி கமல் இணைந்து நடிக்கிற தனி படம். இது வெறும் ரஜினி மட்டுமே இருக்காரு இந்த படத்தில். இதில் கமல் தயாரிக்கிறார், அவ்வளோதான். ரெட் ஜெயிண்ட் உள்ள இருக்கு, அது வேற படம். அது நெல்சன் இயக்க போறாரு. அது லோகேஷ் கனகராஜ் கிடையாது. லோகேஷ் கிடையாது, அவர் வெளியேறிட்டாரு. நெல்சன் தான் அந்த படத்தை இயக்குறாரு. அது 200% கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நெல்சனை பொறுத்தளவுக்கு நீங்கள் வந்து இப்போதைக்கு அறிவிக்காதீங்க, நான் வந்து கதை செய்வதற்கு எனக்கு 1 வருஷம் ஆகும், நான் ஜெயிலர் 2 முடிச்சுட்டு அதுக்கப்புறம் 1 இயர் எனக்கு டைம் கொடுங்க, 2027 தான் இந்த படத்தையே ஸ்டார்ட் பண்ணுறோன்னு அவர் சொல்லிட்டாரு. நீங்கள் அதுக்குள்ளே அறிவிச்சிடாதீங்க, உடனே அது பழசாயிரம் அதை ஒட்டி பேச ஆரம்பிப்பாங்க, தேவையில்லாத டென்ஷனு. இப்போ அறிவிக்காதீங்கன்னு அவர் கேட்டுக்கிட்டதுனால அறிவிக்கலை. அது தனிப்படம். இது வந்து வேற. அப்போ லோகேஷ் கனகராஜ் மாதிரி கேட்டகரி ஆட்கள் அவருக்கு தேவையில்லை. இது ஒரு நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஒரு ஹியூமர் படமாக வேணும். அதனால தான் சந்தானத்திட்டலாம் பேசியிருக்காங்க. சுந்தர்சி வந்து சந்தானம் வேணும்னு இருக்காரு, சரி பேசுங்க சார்ன்னு இருக்காங்க. சந்தானத்திட்டலாம் பேசிட்டு இருக்கு. முழுக்க முழுக்க ஒரு ஹியூமர் படம் வேணும்னு தான் அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஹியூமர் படம் பண்ணுறதுக்கு இங்கே தமிழ்நாட்டில் பெருசாக ஆள் இல்லைன்னா கூட அதர் லாங்குவேஜில் இருக்காங்க, கொண்டு வந்துடுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு படத்தை தான் எதிர்பார்க்க முடியும். அது சீக்கிரமே அந்த அறிவிப்பு எதிர்பார்க்கலாமா சார்? இப்போ இந்த முறை அவசரப்பட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாம் ஃபைனல் ஆகி ஒரு ஷூட் ஒரு 20 நாள் போனால் தான் அறிவிப்பு கொடுப்பாங்களா? இப்படி இருந்தாலும் யார் டைரக்டர் என்ன எப்போ ஆரம்பிக்கிறாங்கங்கிறது வெளியில் கசிஞ்சிடும், அது வேற விஷயம். பட் அவசரப்பட்டு இதை அறிவித்த மாதிரி அறிவிப்பதற்கு வாய்ப்பு இல்லை, கொஞ்சம் வெயிட் பண்ணுவாங்க. ஓகே சார், இப்போ லாஸ்ட் டைம் நம்ம பேசும்போது கூட அந்த படத்துக்கு வந்து லோகேஷ் கனகராஜ் அவர்களுக்கு ஆஃபீஸ்லாம் போட்டு கொடுத்துட்டாங்க அப்படின்ற அளவுக்கு நம்ம பேசணும். அப்படிங்கும்போது எப்போ சார் இந்த நெல்சன் அவர்கள் இதாயிட்டாங்க, லோகேஷை வெளியே இது பண்ணிட்டாங்க அப்படின்ற அந்த ஒரு விஷயம்லாம் வந்தது? ரஜினி வந்து ஏதோ லோகேஷ் வேணான்னு நினைக்கிறாரு அவர்.
ஓகே. ஆக்சுவலாக அது வந்து வன்முறை படம்ங்கிறது ஒன்று, கூலி அவர் நினச்ச மாதிரி வரலைங்கிறது இன்னொன்று. கூலி வந்து கலெக்ஷனை இப்போ அவங்க பெருசாக சொல்லலை, சொன்ன கலெக்ஷனும் ஃபேக்குங்கிற மாதிரி தான் இங்கே தகவல்கள் இருக்குது. வெற்றி படம் இல்லைங்கிறது ரஜினிக்கு தெரியல. ஸோ அதெல்லாம் ஒன்று இருக்குது. எல்லாத்தையும் தாண்டி ஏதோ ஒரு வகையில் லோகேஷ் கனகராஜ் அவர் மனதை கவரல. ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவர் நடந்து கொண்ட விதம்லாம் சொல்கிறாங்க, அது ரஜினிக்கு பிடித்த மாதிரி அவர் இல்லை அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஸோ எல்லாமே கலந்து ஒரு லோகேஷ் வேண்டாங்கிறதுல தெளிவாக இருக்கார். ஸோ அதனால தான் வந்து ஒரு கமல்கிட்ட சொல்லி நெல்சனை வச்சு பண்ணலாம். ஏன்னா நெல்சன் நடுவில் ஒரு கதை சொல்லியிருப்பார் போல இருக்கு, அது இவருக்கு ரொம்ப பிடிச்சி போய் நல்லா இருக்குது, அதை டெவலப் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ நெல்சனுங்கிறதுல ஃபைனல் ஆகிட்டாங்க அவங்க. ஓகே சார். இப்போ சமீபத்தில் ஒரு விஷயம், லோகேஷ் கனகராஜ் அவர்கள் ட்விட்டரில் வந்துட்டு ரஜினி அண்ட் கமல்ஹாசன் அவர் ஒரு இது ஐடல் மாதிரி பார்த்துட்டு இருந்த ஒருத்தரையுமே அன்ஃபாலோ பண்ணியிருக்கிறாரு. அது ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. எதனால அந்த படத்துலேருந்து தூக்குன அந்த காரணத்துக்காக தான் பண்ணியிருக்காரா? கட்டாயமாக இருக்கும் இல்லைங்க. ஓகே. ஏங்க இத்தனை வயசு அனுபவம் உள்ள சுந்தர்சிக்கே கோபம் வரும்போது, அவர் ஒரு யூத்து, எப்போ பார்த்தாலும் ரத்தத்தையே பார்த்துட்டு இருக்கிற ஒருத்தர், அவருக்கு எவ்வளோ கோபம் வரும்? அப்போ அதை பண்ணியிருக்கிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. நம்ம அந்த சைடு விசாரிக்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, இல்லை சார் அவர் சோசியல் மீடியாவே வேண்டான்னு முடிவு எடுத்துட்டாரு. ஏன்னா என்ன அந்த இப்போ படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு, இது இல்லாமல் உட்காந்து ஸ்டோரி எழுதிட்டு இருக்காரு. சோசியல் மீடியாவில் வரும்பொழுது டிஸ்ட்ராக்ட் ஆகிறாரு, அங்கே நிறைய விமர்சனங்கள் வருது, லோகேஷ் கனகராஜ் அதெல்லாம் பார்த்துட்டு அப்செட் ஆகிறாரு. ஸோ அதனால் அந்த ஏரியாவே வேணான்னு ஒரு வெளியில் போயிட்டாருன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவரையே அவங்க 2 பேரையும் அன்ஃபாலோ பண்ணணும். போனவர் அப்படியே போயிருக்கலாம்ல, ஏன் அவங்கள பண்ணணும்னா இந்த கோபத்தை அவங்கள்ட்ட காமிக்கணும்னு அவர் நினைக்கிறார். இது ஒரு தகவல் ஒரு பக்கம் இருக்கும் பொழுது, நான் வந்து ராஜ்கமல் வட்டாரத்தில் நம்ம நண்பர்கள் இருக்காங்க, அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கும்போது சொல்கிறாங்க, சார் போன வாரம் கூட லோகேஷ் இங்கே வந்துட்டு போனார், கமல் சாரை பார்த்துட்டு போனாருன்னு சொல்கிறாங்க. அப்போ கோபம் இருக்கிறவர் அப்போ பார்த்துட்டு வந்த பிறகு அந்த வேலையை செஞ்சாரா, அங்கே என்ன கான்வர்சேஷன் நடந்ததுன்னு நமக்கு தெரியல. பட் போன வாரம் வரைக்கும் போயிட்டு வந்துட்டு தான் இருந்திருக்காரு. ஓகே. இப்போ சுந்தர்சி அவர்களுடைய அடுத்த படம் அந்த மூக்குத்தி அம்மன் 2 இந்த விஷயங்கள் அது நல்லபடியாக போயிட்டுருக்கு. அப்படிங்கும்போது அவர் இதுக்கப்புறம் இவங்க கூட இணைய வாய்ப்பு இல்லை. அப்படிங்கும்போது இப்போ அவரோட போக்கு அடுத்தது என்னவா இருக்குன்னு நினைக்கிறேன். அவருக்கு என்னங்க, அவர் இன்னைக்கு பக்கா கமர்ஷியல் டைரக்டராக இருக்காரு, அவருக்கு பெரிய வேல்யூ இங்கே இருக்குது. ஒரு பக்கம் வந்து அரண்மனை 5 போய் பண்ண போகிறாரு, விஷாலை வச்சு ஒரு படம் ஒன்று தனியாக பண்ண போகிறாரு. இந்த இதுலேயே மூக்குத்தி அம்மன் 2லேயே நிறையா ஒர்க் இருக்குது அவருக்கு. ஷூட்டிங் முடிஞ்சால் கூட கிராஃபிக்ஸ் வேலைகள்லாம் போயிட்டுருக்கு. அது இன்னொரு 6 மாதம் முடியறதுக்கு ஆகும்னு சொல்லியிருக்காங்க. மே மாதம் அவங்க கையில் கொடுத்த பிறகு அதற்கப்புறம் அதில் கரெக்ஷன் சொல்லி ஆகஸ்ட்டில் தான் அந்த படம் ரிலீஸு. ஸோ அதனால் அந்த வேலைகளும் கையில் இருக்குது. அதனால் அவர் இன்னும் ஃப்ரீயெல்லாம் இல்லை. சும்மா இவர் வெளியில் வந்த பிறகு அவ்வளோதான் அவருக்கு சினிமா அப்படின்லாம் இல்லை, அவரும் பிஸியாக தான் இருக்குது. ஓகே சார். இப்போ ஜாலியான படம் அப்படிங்கும்போது வெங்கட் பிரபு நியூஸ் அதை கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. வெங்கட் பிரபு இயக்க வராரு, அதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு. இல்லைங்க, இங்கே எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா, இது இந்த சொம்பு தூக்கி இங்கே வைக்கிறது தான் ஒரு டைரக்டர் ஃபிக்ஸ் பண்ணுறதுன்றாங்க. எல்லாருக்கும் இங்கே கமிட்மெண்ட் இருக்குது. அவர் சிவகார்த்திகேயனை வச்சு படம் பண்ண போகிறார். ஆமாம், அடுத்த படம் அதை எப்படி விட்டுட்டு இங்கே வருவார்? அது ஒன்று இருக்குது. இப்போ அடுத்தடுத்து டக்குன்னு இப்போ கார்த்திக் சுப்புராஜ் இதுக்கு வந்துடுவார்னா அவர் ஒரு படம் எடுத்துகிட்டு இருக்காரு புதுமுகங்களை வச்சு. ஓ ஓகே. அப்படி தூக்கி போட்டுலாம் வர முடியாது, புரியுது அவங்களுக்கு? குறைச்சலாக ஒரு 3 மாதம் 4 மாதம் அவங்களுக்கு டைம் கொடுத்தா தான் அவங்க ஒரு கதையை நல்ல கதையை உருவாக்கி கொண்டு வந்து ஒரு வெற்றி படமாக கொடுக்க முடியும். சும்மா திடீர்னு வந்து நீ படம் பண்ண அவர் போயிட்டாரு நீ வாடினா எப்படி வர முடியும்? சரி. இப்போ நீங்கள் ஒரு அந்த இயக்குநர்கள்னு சொன்னீங்களா, அந்த ஃபேமிலி இயக்குநர்கள் அப்படிங்கும்போது எனக்கு வந்து வம்சி அவர்கள் வந்து இப்போ தோலா எடுத்ததாக இருக்கட்டும், வாரிசு இங்கே எடுத்தார். அப்படிங்கும்போது அவர் இன்னும் அடுத்த படமே இன்னும் இயக்கவே இல்லை. ஸோ அவரை ஒரு கன்சிடர் வைப்பாங்களா? இல்லை திருவிக்ரம் ஸ்ரீனிவாசும் ஒரு நல்ல ஃபேமிலி படங்கள் கொடுத்துட்டு இருந்தாங்க. இவங்க தேடுறது ஃபேமிலி படத்தை தாண்டி காமெடி படம். ஓகே. நிறைய கலகலப்பாக இருக்கணும், அந்த மாதிரி இவங்க எதிர்பார்க்குறாங்க. அதுக்காக தான் இவரை உள்ளே கொண்டு வந்தது. ஸோ அந்த ஜானரில் யாராவது ஒருத்தர் கிடப்பாங்க, இல்லை தமிழ்லேயே கூட அவங்க பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்ல ஸ்கிரிப்ட் ரைட்டரை வச்சு எழுதிட்டு KS ரவிக்குமார் மாதிரி அவர் ஏற்கனவே பல படங்கள் பண்ணியிருக்காரு, நிறைய ஹியூமர் இருக்கும் அவர் படங்களில். ஸோ அதனால் ஹியூமர் தான் வேணும் அப்படின்னா இங்கேயே KS ரவிக்குமார்லாம் இருக்காரு, ஒன்றும் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது அவங்க. ஓகே. பட்டு என்னென்னா இப்போ சில டைரக்டரில் சொல்லும்போது இவங்க கொஞ்சம் பழசாயிட்டாங்களோங்கிற ஒரு உணர்வு வரும், அந்த படத்தை பார்க்குற வரைக்கும் வரும். ஒருவேளை ஃப்ரெஷ்னஸாக ஒரு படத்தை கொடுத்துட்டாங்கன்னு வைங்களேன், இவங்களே நம்ம இப்படி நினச்சோன்னு தோணும். ஸோ அந்த ஒரு ஆபத்து இதில் இருக்குது. அது ஒரு தயக்கம் வந்து அப்படி இருக்கலாம். மற்றபடி வந்து இவர் வேணாம் அவர் வேணான்னு ஒதுக்கிறதுக்கு வேறு காரணங்கள் இருக்க போகிறதில்ல. சார். இப்போ நீங்கள் நான் சில விஷயங்கள் நான் கேள்விப்பட்ட போது இன்சைட் சோர்சஸில் வந்து KS ரவிக்குமாருமே கன்சிடர் பண்ணாங்க, சுந்தர்சி அவர்கள் இது பண்ணாங்க, சுரேஷ் கிருஷ்ணா அவர்களையுமே கன்சிடர் பண்ணாங்க, பட் கடைசியாக தான் சுந்தர்சியை ஃபிக்ஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு விஷயம்.
சியான் விக்ரம் அவர்கள் வந்துட்டு பெரிய பெரிய இயக்குநர்களோட கமிட் ஆகி போஸ்டர்லாம் வந்ததுக்கப்புறம் இப்போ ஒரு புது இயக்குனரோட போயிருக்காரு. இதனால என்ன சார் ஒரு புது இயக்குனர் இவர் ஒரு பழைய இயக்குனர்கிட்ட போகிறது அப்படிங்கும்போது ஏன் இப்போ இருக்க இயக்குனர்கள் அந்தளவுக்கு ஸ்டஃப்டாக இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்களா இண்டஸ்ட்ரி? உண்மை தானங்க அது. அந்த அளவுக்கு இங்கே யார் ஒரு அருமையான திரைக்கதையோடு இன்றைக்கி படத்துக்கு வராங்க? ரொம்ப ரேருங்க. சின்ன படங்கள் பண்ணுறவங்க வராங்க. ஒரு பார்க்கிங் சூப்பராக இருக்குது, ஒரு டூரிஸ்ட் ஃபேமிலி சூப்பராக இருக்குது, அந்த ஸ்க்ரீன் பிளே அவ்வளோ அழகாக இருக்குது. அவங்க பெரிய ஹீரோக்கள்கிட்ட வரும்போது எங்கே வேணால் பிடிக்குதுன்னு தெரியல. ஒருவேளை இந்த பெரிய ஹீரோக்கள் அவங்க மேலே டாமினேட் பண்ணி இதை மாற்று அதை மாற்றுன்னு சொல்லும்போது எல்லாம் கெட்டு போகுதான்னு தெரியல. அவங்க சின்ன படம் பண்ணும்போது சூப்பராக பண்ணுறாங்களே. புரியுதா உங்களுக்கு? இப்போ புரியுது. மாரிமுத்தெல்லாம் அவர் படங்கள்லாம் அவ்வளோ நல்லா இருக்குது. அவரே ஒரு பெரிய ஹீரோ, இப்போ ரஜினி மாதிரி ஒருத்தட்ட வந்து சிக்கினார்னு வைங்க, அந்த படம் எப்படி வரும்னே தெரியாது, அவருக்கே தெரியாது. எதையாவது ஒன்று மாற்றி விட்ருவாங்க. சார் என் மேஜிக்கு செட் ஆகாது, இது பண்ணாதீங்க அது பண்ணாதீங்கன்னு சொல்லி குழப்பும்போது அவங்களுக்கான அந்த ஸ்க்ரீன் பிளே ஸ்ட்ரென்த்தும் போய் ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. ஸோ அதனால் இயக்குனர்களை நம்பி போகிறதுங்கிறது ஒன்று இருக்குது. ஆனால் இவங்களுடைய பயம்னு ஒன்று கூடவே இருக்குது. நம்ம இவ்வளோ தூரம் வந்துட்டோம், திடீர்னு ஒரு படத்தில் சரிக்கிருச்சுன்னா என்ன பண்ணுறது, அப்போ உட்காந்து எல்லாத்தையும் பாரு அப்படின்னு அந்த அச்சம் இருக்குல்ல, அது இன்னொரு பிரச்சனையாக மாறுது. ஓகே சார், சமீபத்தில் இப்போ வந்து இப்போ பராசக்தியும் ஜனநாயகமும் உங்களுக்கு ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கும்போது பராசக்தி டீமில் இருந்து அந்த ஒரு ட்விட்டர் ஹேண்டலில் வந்துட்டு ஒரு விஷயத்தை கலாய்க்கிற மாதிரி போட்டிருந்தாங்க, ஆர்கானிக் வியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயம். இதெல்லாம் சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு தெரிஞ்சு நடக்குதா? ஏன்னா தெரியாமல் நடந்தாலுமே அதை பார்த்துட்டு சிவகார்த்திகேயன் அவர்கள் இதெல்லாம் பண்ணாதீங்க, ஒரு விஜய் மாதிரியான ஒரு நடிகருக்கு எதிராக ஒரு விஷயத்த இப்படி போஸ்டெல்லாம் போடுறது வந்துட்டு அவருக்கு தெரிஞ்சு நடக்குதா தெரியாமல் நடக்குதா? கட்டாயமாக தெரியாமல் தான் நடக்கும்னு நான் உறுதியாக நம்புகிறேன். இன்னொன்று, அவர் கையில் எதுவுமே கிடையாது. அந்த படத்தினுடைய தயாரிப்பு நிறுவனங்கிறது வேறு, அவங்களுடைய ஸ்ட்ரென்த்துங்கிறது வேறு. அங்கே போய் சிவகார்த்திகேயன் டாமினேட்லாம் பண்ணவே முடியாது. கேட்டுக்கலாம், அமைதியாக பார்த்துக்கலாம், அவ்வளோதான். ஆனால் மனசுக்குள்ளே கட்டாயமாக இருக்கும், என்னடா அது நம்ம அண்ணனான்னு நினச்சோம் ஒருத்தரை, அவருக்கு எதிராக இப்போ இது மாதிரி பண்ணும்பொழுது பழி நம்ம தலையில் விழுந்துருமோங்கிற ஒரு பயம் இருக்கும். அதை நம்மளால் முழுசாக உணர முடியுது. பட் எனக்கு தெரிந்து சிவகார்த்திகேயன் வந்து அதெல்லாம் என்கரேஜ் பண்ணுற ஆளாக இல்லை. அப்படிப்பட்ட நபர் இல்லை அவர். கண்டிப்பாக. ஆனால் சோஷியல் மீடியாவில் இது சிவகார்த்திகேயன் படம் அப்படின்ற அந்த ஒரு பேர் தான் இருக்குது அப்படிங்கும்போது அவருக்கு அது நெகட்டிவ் இதாக ஆகும். ஆமாம், ஆனால் ஒன்று பண்ணலாம், சந்தர்ப்பம் கிடைக்கும் போது எங்கேயாவது விஜயை ப்ரைஸ் பண்ணி ஒரு 2 வார்த்தை பேசிட்டு போயிட்டாருன்னா எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைங்கிறத இந்த மக்களுக்கு தெரிவித்த மாதிரி இருக்கும். ஓகே, அது பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகே சார், இந்த மாதத்துடைய எண்டில் வந்துட்டு அஜித் அவர்களுடைய படத்தோட அறிவிப்பு வரும்னு சொல்கிறாங்க. இது என்ன எந்த அளவுக்கு சாத்தியம்? அது இல்லை, பெரும்பாலும் சாத்தியம் இல்லை. ஓகே, ஏன்னா இப்போ ராகுல் வந்து அந்த படத்தை பண்ணுறதா இருந்தது. இப்போ ராகுல்கிட்ட வந்து அந்த அளவுக்கு பணப்புழக்கம் இல்லை, அது ஏதோ இப்போ ஃபினான்ஷியல் ட்ரபிள்னு சொல்கிறாங்க. இன்னொன்று வந்து இப்போ அஜித் கேட்குற சம்பளத்தை கொடுப்பதற்கு இங்கே இருக்கிற எந்த தயாரிப்பாளரும் முன் வரலை. இவங்களும் பல இடங்களில் கேட்டு பார்க்குறாங்க, யாருமே முன் வரலை. இவங்க சொல்கிற சம்பளத்துக்கும் அஜித் கேட்குற சம்பளத்துக்கும் பெரிய இடைவெளி இருக்குது. அப்போ இங்கே யாருமே தயாரில்லாதப்போ யாராவது ஒரு தியாகி வந்தால் தான் அது முடியும். அந்த தியாகி யார், எந்த ஊரில் பிறந்திருக்காருன்னு தெரியல. அவங்க மும்பை பக்கமாக ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகே, ஆமாம், சரி சார், பொறுத்திருந்து பார்ப்போம். நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுடைய நேரத்திற்கும் கருத்திற்கும் நன்றி. நன்றி. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. Taste the Daily. Taste the Daily.